ஆட்சி அமைக்கிறார் பன்னீர்செல்வம். தற்போது வரை 65க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு. தமிழகத்தையே புரட்டி போட்டு உள்ளது முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் பேட்டி. அதிமுக கட்சி பன்னீர்செல்வத்தின் தலைமையில் ஒரு குழுவும், சசிகலாவின் தலைமையில் ஒரு குழுவும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் மும்பையிலிருந்து இன்று சென்னை திரும்பிய தமிழக ஆளுநரை சந்தித்த பன்னீர்செல்வம் தன்னை வற்புறுத்தி ராஜினாமா செய்ய வைத்ததாகவும், சட்டப்படி சசிகலா பொதுச் செயலாளர் அல்ல எனவும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க எப்படி என்னை மிரட்டி ராஜினாமா செய்ய வைத்தார்களோ அதேபோல் மற்ற எம்எல்ஏக்களையும் வற்புறுத்தி கையெழுத்து பெற்றுள்ளார். இந்த நிலையில் தனது ராஜினாமாவை தாங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது எனவும், மேலும் சசிகலா ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் அதனை ஏற்றுக்கொள்ளக் கூடாது எனவும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிகிறது. பன்னீர்செல்வம் கூறியதை தொடர்ந்து வித்யாசாகர் ராவ் இதற்கான ஆதாரங்களை தருமாறு கேட்டுக்கொண்டார். தன்னிடம் இருந்த ஆதாரங்களை கொடுத்த பன்னீர்செல்வம் விரிவான ஆதாரங்களை நாளை மீண்டும் ஆளுநரை சந்தித்து கொடுப்பதாகவும், தனக்கு 65க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவதாக உறுதி அளித்துள்ளதாகவும், ஆளுநர் எம்எல்ஏக்களை தனித்தனியாக விசாரித்தால் பெரும்பான்மை எம்எல்ஏக்களும் தன்னை ஆதரிப்பார்கள் என்றும் ஆளுநரிடம் பன்னீர்செல்வம் விளக்கமளித்தார். தனி ஒருவனாக போராடுவேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதி முன் கூறினாலும், உடனடியாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆதரவு, அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் ஆதரவு, பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு என அதிவேகமாக பலத்தை காட்டும் பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. தமிழக ஆளுநரிடம் பன்னீர்செல்வம் கூறுவது எல்லாம் முற்றிலும் பொய், அதிமுகவின் ஒட்டுமொத்த கட்சியும் பெரும்பான்மை எம்எல்ஏக்களும் எனக்கே ஆதரவு என கூறும் சசிகலா ஆளுநர் சந்திப்பு தமிழக அரசியலில் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. வெறிச்சோடிய போயஸ் கார்டன், தொண்டர்களின் கூட்டத்தில் பன்னீர்செல்வம் வீடு, குழப்பத்தில் தமிழக மக்கள்.